to back Nisha Passion channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட DIY ஃபேஸ் வாஷ் பற்றி தான் வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த DIY ஃபேஸ் வாஷ் நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம், ஸோ அதை யூஸ் பண்ணால என்னென்ன பெனிஃபிட்டு எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த ஃபேஸ் வாஷை தான் யூஸ் பண்ணுவாங்க. சோப்புக்கு பதிலாக இது தான் அவங்க ஃபேஸில் போடுவாங்க அந்த காலத்தில் லேடிஸ்லாம். ஸோ நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோ. இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு மெயின் திங்ஸ் பார்த்திங்கன்னா கடல மாவு. ஸோ உங்களுக்கு ஃபேஸில் எவ்வளோ தேவைப்படுதோ இல்லை நீங்கள் பாடியில் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு அக்கார்டிங் நீங்கள் கடல மாவு எடுத்துக்கலாம். நான் இதில் ஒரு 4 சின்ன டேபிள் ஸ்பூன் நான் கடல மாவு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சள் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கடல மாவு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். கடல மாவு உங்கள் ஸ்கின்னை க்ளோயிங்காக பண்ணும், ஃபேராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற பாக்டீரியா பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன், தயிர் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நான் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தயிர், கடல மாவு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். இது ஒரு லைட்டாக நம்ம திக் எக்ஸ்ட்ரா ஆகணும், ரொம்ப லிக்விடாக ஆகக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ரொம்ப லிக்விட் இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்குது. அப்போ தான் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணணும்னா நார்மலாக நீங்கள் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கணும். உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இதை ஃபேஸில் நல்லா எப்படி அப்ளை பண்ணிட்டு நல்லா எப்படி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம் அந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஸோ அது வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது பார்க்கலாம். வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஹேண்டை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இதுக்கு கைக்கு கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாகும். அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற அதை ரப் பண்ணணும் அந்த பிளாக் ஹெட்ஸ்லாம் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸ்கின் ஒயிட்டன் ஆகும். பிம்பிள்ஸ் மார்க்ஸ் இருந்துச்சுனால அது கூட ரிமூவ் ஆகும். ஆனால் அதில் நம்ம மஞ்சள் போட்டுக்கிறோம். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணலாம். நீங்கள் சோப் இருக்க பதிலாக இது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆகுது, நீங்களே ரிசல்ட் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் நம்ம DIY ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்கள்கிட்ட ஃபஸ்ட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.